நண்பர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறோம். இயற்கை விவசாயம் செஞ்சு இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பிடுங்கி இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நல்ல மகசூல் செலவே இல்லாமல் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை பற்றி படித்த பசங்க இயற்கையை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கிற அளவு கூட நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போனாங்க அந்த இயற்கை விவசாயத்தை. நம்ம இன்றைக்கி செய்யறதில்ல. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் படிக்கக்கூடிய பசங்கள் வந்து இயற்கையை பற்றி 100% புரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலேஜ் படிக்கிற பசங்க நம்ம பசங்ககிட்டயே இயற்கை விவசாயத்தை பற்றி கேட்போம். சொல்லுப்பா அப்படி பேச. வணக்கங்க. இது நம்ம சித்தப்பா தான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. ஒரு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கு. இப்படியே இருக்குங்களா? இவர் ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆரம்பிக்கும் போது எனக்கே இது மேலே நம்பிக்கை இல்லை. பெருசாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறாருன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா இவர் நிலத்தை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. மண்புழுலாம் வந்து அதிகமாக இருக்குது. பத்தாவதுக்கு இவர் வந்து இந்த சாணப்பாசி கரைசல், இது வந்து சாணப்பாசி கரைசலும் இந்த பொட்டாஸ் மீன் அமிலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் வந்து நம்ம வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக இவர் வந்து வாழைப்பழத்து மூலமாகவும் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டை வச்சு மட்டும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈல்டை பாருங்கள். நானே பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கிழங்கு வந்து நான் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. இயற்கை மூலமாக பண்ணி நமக்கு வந்து செயற்கை இந்த குச்சி வந்து 40 கிலோ வருதுங்க. இந்த குச்சி பார்த்தீங்கன்னா 40 கிலோ. இந்த மாதிரி குச்சியெல்லாம் நான் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. சார் நம்ம வந்து உரக்கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாகுது. இன்புட்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உரம் இருக்குது, மருந்து அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாகுது. இப்போ நம்ம இயற்கையில் இவர் பண்ணுறதுனால எல்லாமே இவரே இயற்கையில் செலவே இல்லாமல் சொந்தமாக இவரே தயாரிக்கிறதுனால எல்லாமே வந்து இவருக்கு வந்து மிச்சம் தான். இப்போ அது வந்து நீங்கள் செயற்கை மூலமாக நீங்கள் எவ்வளோதான் இது பண்ணாலும் உங்களுக்கு இன்புட் காஸ்ட் போயிடுச்சுன்னா லாபம் கம்மியாக தான் வரும். இவர் வந்து செயற்கையில் இப்போ இயற்கையை வச்சு இவ்வளோ பண்ணும்போது இவருக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக வருது. நம்ம வந்து இனிமேல் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேன்சரு இந்த மாதிரி நோயெல்லாம் அதிகமாக வருது. அது காரணம் வந்து நம்ம நிலத்துல வந்து இந்த மாதிரி உரம் அதிகமாக போடுறோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறோம். இதெல்லாம் வந்து கேன்சர் தான் நமக்கு அதிகமாக வருது. இப்போ ஈரோடு எடுத்துக்கங்க, மஞ்சள் விளையிற பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அதிகமாக வருது. காரணம் வந்து நம்ம எல்லாமே கெமிக்கல் விவசாயம் தான். நம்ம பணக்காரனா வாழ்கிறோமோ இல்லையோ நோய் இல்லாமல் வாழணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம எல்லாருமே விவசாயி ஃபஸ்ட்டு இயற்கையில் மாறுங்க. இயற்கைக்கு மாறினா தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவை எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இல்லைனா நாளைக்கு நம்ம வெளிநாட்டை நம்பி தான் வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். மண்ணை ஃபஸ்ட்டு வளமாக்குவோம். மண்புழு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு சாணப்பாசி கரைசல் அதை வந்து வச்சாதான் விவசாயியே தயாரிக்கிறோம். நாட்டு மாடு வச்சிருந்தா தான் தயாரிக்கணும்னு கிடையாது. ஒரு தடவை நம்ம தயாரிச்சிட்டோம்னா அதை வச்சு பாக்டீரியாவை மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து காட்டை இயற்கையாக மாற்றிக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாரு. 10 வருஷமாக பண்ணதுனால வந்து நீங்கள் மண்ணை வந்து ஃபஸ்ட்டு மண்ணை சத்தாக மாற்றிட்டார். அதனால இனிமேல் அவர் எதை போட்டாலும் வந்து இயற்கையில் வந்து இந்த காட்டில் என்ன விளைவிச்சாலும் நல்லா விளையும். ஃபஸ்ட் நம்ம ஒரு 5-6 வருஷம் வந்து ஃபஸ்ட்டு மண்ணை வந்து மாற்றுறதுக்காக மண்ணுக்கு தான் நம்ம கொடுக்கணும். மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 25 டன்னுக்கு இப்போ அது 1 ஏக்கர் 1 ஏக்கரால 25 இந்த 1 ஏக்கரால் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 25 டன்னுக்கு மேலே வருதுங்கிறாங்க. இது இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச லாபம் தான் நான் பார்க்குறேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள் சேர்த்துப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் தான் பிஹெச்டி தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியமோ இல்லையோ கடைசியாக வந்து சாப்பாடு தான் முக்கியம். எந்த வேலைக்கு போனீங்கனாலும் சரி, ஐடிக்கு போனாலும் சரி, இல்லை ஃபாரின் எங்கே போனீங்கனாலும் சரி, ஸோ 3 நேரம் சாப்பிட்டு தான் ஆகணும். அது நம்ம வந்து விஷத்தை சாப்பிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் கேன்சர்லேருந்து எல்லா நோயும் வந்துடும். நம்ம வந்து இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? எல்லாம் கொண்டு ஆஸ்பத்திரியில் கோடியாக கொடுத்து போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம இயற்கையில நல்ல போதெல்லாம் தயாரிக்கிறோம். அதை வந்து நம்ம இயற்கை போதில் 1 ரூபா 2 ரூபா எச்சா வந்துட்டு கெமிக்கல் விஷத்தை வந்து கம்மியா வாங்கி அதான் சொல்றேன். 2 லட்சத்துக்கு கொண்டு போய் நான் ஒண்ணு இல்ல, நான் பிஹெச்டி தான் படிச்சேன். கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எத்தனை ஆஸ்பத்திரிக்கும் தெரியும். நான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் போயிருக்கிறேன். அங்க அவன் செலவு பண்றது கோடிக்கணக்கில் செலவு பண்றான். செலவு பண்றது தப்பு நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறவன் செலவு பண்றான். ஆனா இல்லாதவனுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோய் வருது. விவசாயி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன மிச்சம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க இயற்கையில் எடுத்துக்கங்க, உங்களுக்கு வந்து செலவு கம்மி, இன்புட் வந்து கம்மி. ஏன்னா நீங்க வந்து உரம் கொடுக்க மாட்டீங்க, காசு போட்டு வாங்குறதுல யூரியாவோ பொட்டாசோ இல்ல இன்னொன்னு. அதே மாதிரி உங்களுக்கு மருந்து கிடையாது. இல்ல இப்போ உங்களுக்கு மருந்து கிடையாதுங்க சித்தப்பா. அது ஒரு மெயின். உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதுல உங்களுக்கு ஈல்டு சேர்த்து வருது. உங்களுக்கு ஈல்டு இதுல கம்மியா வந்தா கூட உங்களுக்கு வந்து பெருசா இது கிடையாது, நஷ்டம் வராது. ஆனா செயற்கையில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணி ஆகும். அதனால வந்து எங்க சிறுகுந்தபாளையம் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முன்னோடி இயற்கை விவசாயம். நாங்கெல்லாம் இவரோட வழியை தான் பின்பற்ற போறோம். ஏன்னா இயற்கை இல்லாம வாழ முடியாது. இயற்கையோட வாழ்ந்தீங்கன்னா இயற்கை நமக்கு வழி நடத்தும். இயற்கையை எதிர்த்து முழுசாட்டி நம்ம வந்து அழிச்சிட்டு நம்ம வந்து மனிதன் தான் பெருசு அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா ஒன்றும் கிடையாது. எல்லா நோயும் வந்துடும். உலகமே அழிஞ்சாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால முதல்ல நம்ம வந்து இந்த விவசாயத்தை
வந்து இயற்கையாக மாற்றுவோம். இப்போ அதனால வந்து இனிமேல் வந்து சித்தப்பா மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் எல்லா ஊரில் வந்து ஆள் பிறந்து ஒவ்வொருத்தங்க சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்குறது தான் தன்னோட வாழ்நாள் இதாக வச்சிருக்காரு. அதனால தான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்காரு. லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் 20,000 சப்ஸ்கிரைபரில் நானும் ஒருத்தன். இவரோட கண்டென்ட் ஃபுல்லாக நானும் பார்ப்பேன். இவர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் வந்து பெருசாகவும் படிக்காமல் இவர் வந்து எல்லாமே அனுபவம் மூலமாகவே எவ்வளோ இயற்கையில் சொல்கிறாருன்னா இவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் வந்து பண்ணுறாரு. நம்ம இவர் மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம சமூகத்தில் வந்து அதிக பேர்த்த நம்ம வளர்த்து விட்டா தான் நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவும் நாளைக்கு வந்து நம்ம மற்றதுல டிஜிட்டல் இந்த ஐடி செக்டர்லையோ இல்லை இந்த தொழிற்சாலை செக்டர்லையோ வளரலைன்னா கூட விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விவசாயம் தான் வந்து, ஏன்னா நம்ம 150 கோடி பேர் இருக்கோம் அந்த இந்தியாவில் மட்டும். எல்லாத்துக்கும் சாப்பாடு தரணும்னா வந்து விவசாயம் இயற்கையாக இருந்தால் தான் வந்து நாளைக்கு தலைமுறைகள்லாம் வந்து வளர முடியும். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்ம வந்து வளர்த்து விடணும். எல்லாரும் இவரோட இதை பின்பற்றணும்னு நான் நினைக்கிறேன். இதான் எல்லாம் பின்பற்றுவோம். எங்கள் பசங்க எல்லாருமே வந்து இவர் தான் ஒரு இன்ஸ்பைரிங்காக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நானும் வந்து இவர் ஃபாலோ பண்ணுறேன். வாழ்த்துங்களுங்க சித்தப்பா. நீங்கள் இதை நல்லா பண்ணுங்கள். இன்னும் கூட நல்லா எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க. ஓகே, நன்றி.